Hi, this is Jayesh. So, before joining this program, what are the challenges I faced, basically? So, எனக்கு பார்த்தீங்கன்னா everything is actually good. ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் மைண்டு தான் எல்லாத்தோட ப்ராப்ளம்னு எனக்கு தெரிஞ்சது. நம்ம ஏன் இப்படி திங்க் பண்ணுறோம், நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்மளோட ஈகோ தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது தெரியல. ஸோ அதுதான் பேசிக்கலி அந்த ஏர்ஜ் வர்றது. அப்புறம் ஓவர் திங்க் தான் மேஜர் இஷ்யூஸ். ஓவர் திங்க் பண்ணுறது, பிரச்சனையே இல்லாத விஷயத்த ஒரு பிரச்சனையாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூ ஐ ஃபேஸ் இட். அண்ட் ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது, பீப்புள் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி வேலிடேஷன் சீக் பண்ணுறது, எவ்ரி திங் லைக் தட். ஸோ தட் இஸ் ஒன் திங் பேசிக்லி. ஸோ ஆஹா மூமெண்ட் என்னன்றது அந்த ஈகோவை பற்றி தெரிஞ்சது தான். ஈகோனா என்ன, அப்புறம் ஹாப்பினஸ் வெளியில் இல்லை, ஹாப்பினஸ் இஸ் சம்திங் வித்தின் அவர் செல்ஃப். ஸோ தீஸ் அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் கான்செப்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ்னஸ். ஸோ இதெல்லாம் ஒரு புது ஆஹா மூமெண்ட்டாக தான் இருந்தது. டெக்னிக் நான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன். கில்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறது, ஷேமாக ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறது, நம்ம இல்லை ஒரு என்ன சொல்கிறது, இந்த டிசாட்டிஸ்ஃபைட் வித் ஈகோ கொஞ்சம் இப்போ தானே முடிஞ்சிருக்கு. ஸோ கொஞ்சமாக ஐம் லேர்னிங் அண்ட் ஐம் ட்ரைங் டு அப்ளைங் இட். முன்னை விட எவ்வளோ இப்போ கொஞ்சம் பெட்டர், நாட் 100%, பட் இட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். நம்ம என்ன தான் ப்ராக்டிஸ் என்னதான் கற்றுக்கிட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் we cannot be I'm 100%, I'm very much saying that I didn't practice enough basically. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டெஃபினெட்லி ஐ திங்க் I have the confidence that I'll be better. So after the program, what changes have you noticed in your mindset, emotions, results after applying what you learned? How do you feel compared to? என்னன்னா எப்போவுமே the main thing தான் மைண்ட் செட் தான். மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சுனாலே everything looks better. everything around you and everything நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் ரியாலிட்டியாக வர்றது. ஸோ அது சம்திங் ஹேப்பன் டு மீ கொஞ்சம், பட் நாட் எவ்ரி டே. அண்ட் பிகஸ்ட் திங் ஐ லேர்ன் இஸ் நம்ம மைண்ட் நம்மளோட ஸ்டாண்டை ஹையாக செட் பண்ணிக்குது. அந்த ஸ்டாண்டை ஹையாக செட் பண்ணதுனால அதை அச்சீவ் பண்ண முடியாமல் we are feeling very bad about that. So that is one thing I really want to say on this one. Final program thoughts is definitely this is recommended 200%. I'll recommend everyone. So worth the money and ஒரு லேர்னிங் தான் பேசிக்லி. இட்ஸ் குணா ப்ரோ நிறைய இதுக்கு புக்ஸ்லாம் படித்து ஸ்பெண்ட் பண்ணி பேட்டர்ன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒரு ஈஸியாக வேயாக நமக்கு சொல்லித்தராரு. ஸோ டெஃபினெட்லி புக் அண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஆத்தர்ஸ் அதை போய் படித்தாலும் யூ கேன் லேர்ன் வாட் ஹீ இஸ் சேயிங். பட் அதெல்லாம் நம்ம அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும்ல. நம்மளால் முடியுங்கிறத ஒருத்தர் நமக்குள்ளேயே நம்ம எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணிக்க முடியாது. வி நீட் சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தில் வெரி குட்டாக இருப்பீங்க. ஸோ இதுக்கு நம்ம டைம் ஒதுக்க முடியாது. ஸோ வி கோ ஃபார் கைடன்ஸ், ரைட்? ஸோ சிமிலர்லி கைடன்ஸ் இருந்தால் உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக கிடைக்கும், பட் வித் லிமிடெட் short time itself. That is one thing that's why I'm highly recommending this one. Thank you.